இதுதான் நம்ம பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு. நம்முடைய துணைத் தலைவர் நம்ம உதயகுமார் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது மத்திய அரசு தலைவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது சரி, யார் முதலமைச்சர் இருக்கும்போதும் மத்திய அரசு எடப்பாடியார் இருக்கும்போது நிறைய நிதி வாங்கிட்டு வந்தார். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மெட்ரோ ரயில் திட்டம் வருவதற்கு அம்மா அவர்களும் எடப்பாடியார் இருக்காங்க. 63,000 கோடிக்கு ஒரே நாளில் அடிக்கல் நாட்டவர் எடப்பாடியார் அவர்கள், மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதிகமான திட்டங்கள் மட்டுமல்ல, உள்ளாட்சி துறையில் நான் இருக்கும் பொழுது எடப்பாடியார் உத்தரவிடுங்க, மற்ற மாநிலங்கள் கட்டப்படாத வீடு கூட தமிழ்நாட்டுக்கு கொண்டு கட்டியிருக்கிறோம். நடந்தாய் வாழி காவேரி திட்டத்துக்கு இன்னைக்கு நிதியை பெற்று தந்தவர் எடப்பாடியார் அவர்கள். இப்படி சொல்லிட்டே போலாம். ஆகவே மத்திய அரசுடைய இது வேணும். இப்போ 3-4 வருஷம் போகாம இன்னைக்கு முதலமைச்சர் போயிருக்காரு. இனி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்ல கேள்வி கேட்டீங்க. பருவமழை தொடங்கிருச்சு, நிறைய சாலைகள் குண்டு குழியுமா இருக்குது, ரொம்ப மக்கள் சிரமப்பட போறாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு எங்கேயுமே வாய்க்கால் தூர்வாரல. அதே போல ஏரிக்கு வரக்கூடிய வாய்க்கால்கள் தூர்வாரி வச்சாதான் இன்னைக்கு நொய்யலாற்றில் தண்ணி வரும். எல்லா குளங்களும் நிறையும், அது கூட சரியா தூர்வாரல. இன்னைக்கு காலையில் கூட அதிகாரி கூட்டத்தில் பேசிட்டு வந்தேன். கூட்டத்துக்கு வரும்போது உடனடியாக தூர்வார வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் உடனடியாக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் இந்த அடிப்படை வசதிகள் சரியா செய்யல, அதே போல இந்த நீர்நிலைகள் தூர்வாரல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நாங்க திங்கட்கிழமை அன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்க போறோம். அதுக்குதான் பொள்ளாச்சி ஜெயராமன், அருண்குமார் எல்லாருமே பேசிட்டாங்களாச்சு. அதாவது அதை உண்மையை தெரியாம அதை நான் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு மிரட்டல் கடிதம் வந்தது. எங்களுடைய வழக்கறிஞர்கள், எங்களுடைய தலைவர்கள் வலியுறுத்தல் மேல, பொதுச்செயலாளர் வலியுறுத்தல் மேல ரொம்ப நேரம் போய் கமிஷனர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாங்க, வழக்கறிஞர்கள் போய் கொடுத்தாங்க. ஆனா அந்த கடிதத்தை எப்படி எதுக்கு பத்திரிகை கொடுத்து விளம்பரப்படுத்தான்னு வருத்தமா இருக்கு. ஒரு மிரட்டல் கடிதம் வந்தா அது யாரிடம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காம இதை விளம்பரப்படுத்தி இது இப்படி பண்ணினது வருத்தமா இருக்கு. ஆகவே என்னை பொறுத்தளவுக்கு இந்த கட்சிக்கும் கோவை மாவட்ட மக்களுக்கும், என் தொகுதி மக்களுக்கும் விசுவாசமா எப்ப போல என்னுடைய பயணம் தொடரும். அதே போல எனக்கு மட்டுமல்ல, யார் அரசியல் தலைவர்களுக்கு இந்த மாதிரி மிரட்டலோ இந்த மாதிரி அச்சுறுத்தல் வரும்போது இருக்கின்ற அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநகராட்சிக்காக தான் மெயின் அந்த ஆர்ப்பாட்டமே நாங்கள் அடுத்து நடத்த போறோம். என்னன்னா, மாநகராட்சியில எந்த வேலையுமே செய்யறதில்லை. ஆனால் இந்த வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்படி கடுமையான எல்லாத்துக்கும் வரிகளை உயர்த்திருக்காங்க. எதுவுமே செய்யறதில்லை. கண்டிப்பாக அதிமுக எடப்பாடியார் உத்தரவு கிணங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.